மோடியினுடைய சர்வாதிகாரத்துவ ஆட்சியை பற்றி நாடு முழுவதும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் நாடோடு நிறுத்திவிட வேண்டும்? உலகம் முழுவதுமாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏழை எளிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று அனைவரும் தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி காட்டும் ஒரு வீடியோவை தற்போது சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அது வேறு யாரும் இல்ல, Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். மோடியினுடைய சர்வாதிகாரத்துவ ஆட்சியை பற்றி நாடு முழுவதும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் நாடோடு நிறுத்திவிட வேண்டும்? உலகம் முழுவதுமாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய குழந்தைகள், ஏழை எளிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று அனைவரும் தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி காட்டும் ஒரு வீடியோவை தற்போது சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அது வேறு யாரும் இல்ல, த்ருவ்ராட் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தன்னுடைய கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடியினுடைய மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியை பற்றி தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு தொகுப்பாக வகுத்து அதனை வெளியிட்டிருக்கிறார். 29 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த வீடியோ 12 மில்லியன், அதாவது சுமார் 1,29,00,000 பேர் பார்வையிட்டிருக்கிறார்கள். அதற்கு 1.5 மில்லியன் லைக்குகள் இருக்கின்றன என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய வைரலான செய்தி. அதில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார், ஏன் மோடியை மக்கள் வெறுக்கிறார்கள் அல்லது ஏன் மோடி சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டமாக திகழ்கிறார் என்றால், இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மறுபக்கம் மிகப்பெரிய அளவில் விலைவாசி உயர்வு இருக்கிறது. அதோடு மட்டும் நின்று விடாமல் அரசாங்க அதிகாரிகளை தன்னுடைய கையில் வைத்து கைப்பாவைகளாக விளையாடி கொண்டிருக்கிறது. இடி, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை கைகளில் வைத்துக் கொண்டு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரையும் அழித்தொழிப்பதற்காக அவர்களது வீடுகளில் ரைடுகள் நடத்தி பேரையாவது களங்கப்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு மோடியினுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக இதுவரை கண்டிராத விலைவாசி உயர்வு, பொருளாதார சரிவு போன்றவற்றை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ரூபாயினுடைய, வெளிநாட்டு டாலருடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அது இன்று வரையிலும் இதுவரை இந்தியா கண்டிராத, இதுவரை எந்த ஒரு நிதியமைச்சரும் கண்டிராத அளவிற்கு தற்போது இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அதோடு மட்டும் அவர் நின்று விடாமல் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்யவில்லையோ அங்கெல்லாம் கவர்னர்களை வைத்து குடைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக அரசாங்கம். மாநில அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தை இயற்றினாலும், எந்த ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக ஆளுநர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் செய்யாமல் போகப்படுகின்றன. விவசாயிகளுக்கு எதிராக, வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக, தற்போது நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு எதிராக விவசாயிகளை படுகொலை செய்வது, விவசாயிகளை தீவிரவாதிகளாக முத்திரை குத்துவது போன்றவற்றை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர் போன்ற சம்பவத்தில் வெட்கக்கேடு மிக்க தகுந்த ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள். அதாவது ஆட்சியில் இருப்பவர்களும் இவர்கள்தான், மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்களும் இவர்கள்தான். ஆனால் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாமல் முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் இருந்ததெல்லாம் நம் கண்கூடாக பார்த்த ஒன்று. நடுரோட்டில் பெண்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து ஆம்புலன்ஸில் சென்ற தாயும் மகனையும் அப்படியே எரித்த சம்பவங்கள் மணிப்பூரில் நடந்த அவலம் தற்போது மக்களை பாதித்திருக்கிறது. இது அனைத்தும் சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டம். பேச்சுரிமையை குறைத்து ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில் எடுத்து எந்த ஒரு மீடியாவையும் பேச விடாமல் ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிவிட்டேன், அதனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று கூறி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். ஏதாவது நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், நான் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தேன், இதற்கான ஆதாரங்கள் இதோ என்று ஒரு முறையாவது கூறியிருப்பாரா? நான் ராமர் கோவிலை கட்டினேன், நான் காசி விஸ்வநாதர் கோவிலை மீண்டும் திரும்ப கொண்டு வருவேன் என்றெல்லாம் கூறிவிட்டுதான் மக்களிடம் ஓட்டு சேகரிக்கவே போகிறார். பாஜக, அதாவது இந்துத்துவாவை ஒரு மையமாகவும் ஒரு ஆயுதமாகவும் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் செயல்பட்டு வருவதாக த்ருவ்ராட் அந்த வீடியோக்களில் சொல்லியிருக்கிறார். 29 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோ 12 மில்லியன் வியூஸ்களை எட்டி இருக்கிறது. மேற்கொண்டு அது போய்கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இந்த வீடியோ வைரல் ஆகும் பொழுது மோடியினுடைய இமேஜ் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்று. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.